வந்து வதங்கிடுச்சு. ஸோ சட்னி வதங்கிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிக்சியில் இது வந்து பார்த்திங்கன்னா மிக்சியில் வந்து போட்டுக்கலாம். மிக்சியில் போட்டுட்டு நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டை வந்து அரைச்சிக்கலாம் சட்னியில் அளவுக்கு. ஸோ ரொம்ப சிம்பிள் ஈஸியாக செய்கிற ஒரு இது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்க, சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப குவிக்காக ஈஸியாக செய்கிற ஒரு ரெசிபி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து போட்டு ஆயில் வந்து நல்லா காய்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கடுகு வந்து சேருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா காயணும். காஞ்சி பிறகு கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து காஞ்சி பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸோ நம்மளுக்கு வந்து சட்னி வந்து பர்ஃபெக்டான சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது வந்து இந்த வீடியோ வந்து பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பை ஃப்ரம் மகேஸ்வரி.